तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். புரட்டாசி மாத ராசி பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிப்பார். சூரியனின் அமைப்பும் அவருடன் புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தையும் தர உள்ளார். மேலும் மற்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக 12 ராசிகளின் மீது ஒரு தாக்கம் ஏற்படும். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தில் அதனுடைய சிறப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, புரட்டாசி இது தமிழ் மாதங்களில் ஒன்று. புரட்டாசி மாதம் முழுவதும் ஆன்மீக வழிபாடுகள் நிறைந்த மாதம்தான். இந்த மாதம் புனித மாதமாக இருக்கிறதுனால, பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்கிறதுனால வைணவ கோயில்களில் சிறப்பு பூஜைலாம் நடத்துவாங்க. மக்கள் பலரும் விரத பூஜையெல்லாம் இருப்பாங்க. அறிவு காரகனாகிய புதனின் ராசியில் சூரியன் இருக்கிறது இந்த மாதத்தில் தான். இந்த மாதத்தில் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதம்லாம் இருப்பாங்க. நவராத்திரி பூஜை நடக்கிறதும் இந்த மாதத்தில் தான். புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் பெரும்பாலான இந்துக்கள்லாம் இறைச்சி உண்பதை தவிர்த்து விடுவாங்க. புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிட்டோம்னா உடல் பிணி அதிகமாக வரும். ஆகையால் புரட்டாசி மாதம் சீக்கிரம் ஜீரணம் ஆகக்கூடிய உணவு வகைகளை மட்டுமே சாப்பிடணும். திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளை வணங்குவது இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் ரொம்ப புண்ணியங்க. வணங்கினோம்னா இயன்றவர்கள் திருப்பதிக்கே போய் வெங்கடாச்சலபதியை பார்க்கலாம். இல்லாட்டி வீட்டில் வெங்கடாச்சலபதி திருவுருவ படத்தை வைத்தும் கும்பிடலாம். புரட்டாசி சனிக்கிழமை பூஜைக்குரிய பொருள்களை முன்னதாகவே சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். திருமலை வெங்கடேச பெருமானின் படம் ஒன்றை வைத்து மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்ய வேணும். சிலர் வெங்கடாசல பெருமாளின் முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வது உண்டு. துளசியால் பெருமாளை அர்ச்சிப்பது மிகவும் உகந்ததுங்க. மாவிளக்கு பூஜை செய்வதனால் பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனசோடும் இருந்து சலித்து மாவினால் விளக்கு செய்து அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றணும். பெருமாள் படத்துக்கு முன்னாடி இப்படி நெய் தீபம் ஏற்றுறதுனால வறுமையெல்லாம் நீங்கி வீட்டில் செல்வ செழிப்புலாம் ஏற்படும். எனவே இந்த மாதத்தில் தவறாமல் வழிபாடுகளை செய்து தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களின் நல்லருளும் நல்லாசியும் பெறுவோம். புரட்டாசி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மிதுன ராசி. மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்கள். அதை பற்றி தான் நாம் பார்க்கும்பொழுது, வாழ்வில் குறிக்கோள் எது என்பதை தெரிந்து கொண்டே உங்களுக்கு பிறக்கும் இந்த புரட்டாசி மாதம் போராடி வெற்றி பெறும் மாதம்தான். எந்த ஒரு செயலிலும் இந்த மாதம் கூடுதலாக கவனம் செலுத்தணும். எதிர்பார்ப்பு
குரு பகவானால் நிறைவேறக்கூடும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கள்லாம் இனிமே உங்கள்கிட்ட வந்து சரணடைவாங்க. வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. மாதத்தின் முற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினச்சதெல்லாம் நீங்கள் சாதித்து கொள்வீங்க. ஒரு சிலருக்கு வந்து புதிய ஒப்பந்தங்கள்லாம் கைகூடும், புதிய இடம்லாம் வாங்குவீங்க. மாணவர்களுக்கு படிப்பில் வந்து அக்கறையெல்லாம் அதிகரிக்கும். விரைய செலவுகளும் ஒரு சிலருக்கு காத்து கொண்டு இருக்கிறதுங்க. ராசிக்குள்ளே வந்து செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் ஏதேனும் சின்ன சின்ன ஒரு பிரச்சனையெல்லாம் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள்லாம் தோன்றுவதற்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. பொதுவாக வந்து நிதானமாக செயல்படுவதன் மூலம், பிறரை அனுசரித்து செல்வதன் மூலம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லதுங்க. சுக்கிர பகவான் வந்து சஞ்சரிக்கிறதுனால வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் இருக்கும். ஒரு சிலர் வந்து புதிய வாகனங்கள்லாம் வாங்குவாங்க. மேலை நாட்டு முயற்சிகள் இந்த மாதத்தில் லாபத்தை உண்டாக்கும். பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது திருவல்லிக்கேணி வேங்கட கிருஷ்ணரை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது திருவாதிரை. நினைத்ததை சாதிக்கும் ஆற்றலும் புத்திசாலித்தனமும் கொண்ட உங்களுக்கு இந்த பிறக்கும் புரட்டாசி மாதம் உங்கள் முயற்சிக்கு ஏற்ற மாதம்தான். உங்கள் ஜென்மராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுனால ஒவ்வொரு செயலிலும் கவனமாக இருக்கணும். அவசர வேலை எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஜீவனஸ்தானத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வரும். வெளிநாட்டு தொடர்பு நன்மையை உண்டாக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி சங்கடங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும். சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் வேலை பளு ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானமும் இருக்கத்தான் செய்யும். குரு பகவானின் பார்வையால் சங்கடங்கள்லாம் இல்லாமல் சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைய முடியும். 19.9 முதல் 14.10 வரை சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த வருமானம் வரும். வியாபாரம் வந்து முன்னேற்றம் அடையும். வாழ்க்கை துணையால் அனுகூலம் லாபம் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். உங்கள் ராசிநாதன் புதன் வந்து 19.9 முதல் 5.10 வரை 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததையெல்லாம் நீங்கள் சாதிப்பீங்க. கல்வியாளர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். புதிய பொறுப்பு பதவி என்ற நிலையெல்லாம் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை மறையும். புதிய சொத்து வாங்க முயற்சித்தவர்களின் கனவு நனவாகும். பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது வைகுண்டநாதரை வழிபட நினைச்சதெல்லாம் நிறைவேறுமுங்க. புனர்பூசம் 1, 2, 3 பாதம் அதை பற்றி தான் நாம் பார்க்கும்பொழுது வாழ்க்கை பற்றிய ஞானமும் கல்வி அறிவும் கொண்டு பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம் யோகமான மாதம்தான். உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை 3 உங்களுடைய லாபத்தை ஏற்படுத்தும். சுகஸ்தானத்தில் அவருடைய பார்வை உண்டாவதால் நெருக்கடிலாம் விலகும். புதிய முயற்சிகள்லாம் வெற்றியாக உங்களுக்கு இருக்கும். வீடு கட்டுவதற்காக நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வந்த போதும் அது நிறைவேறாமல் போயிருந்த நிலையில் அதற்குரிய வாய்ப்புகள்லாம் உங்கள் கதவை தட்டும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாக ஏற்பட்ட விரோதம் போட்டிலாம் மறையும். வழக்கு விவகாரம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து புகழ் எல்லாம் மீண்டும் வெளிப்பட போகுது. சமூகத்தில் உங்களுக்கு ஒரு மரியாதையாக இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி கொள்வீங்க.
உங்களுடைய திறமையெல்லாம் வெளிப்படும். சாதுரியமாக செயல்படக்கூடிய நிலையெல்லாம் உண்டாகும். எழுபறியாக இருந்த காரியம்லாம் முடிவுக்கு வரப்போகுதுங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். வெளிநாடு செல்லும் முயற்சி வெற்றியாகும். ஜென்மராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால கோபம் வெளிப்படும். நிதானமாக செயல்பட்டு அதனால் நன்மைகள் காண வேண்டிய மாதம்தான் இது. அரசியல்வாதிகளுக்கு இது யோகமான மாதம். திட்டமிட்டு செயல்படுறவங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது குரு பகவானை வழிபடுறதுனால நன்மைகள்லாம் அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில்